பிரியமானவர்களே பாருங்க, கூட நிற்கிறவங்க விலகிட்டாங்க. அது மாதிரி நேரத்தில் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் நிற்க முடியுமா? என்னாண்டவரே எல்லாரும் போயிட்டாங்களே, தனித்து விட்டுட்டீங்களே, நான் மட்டும் தனியாக இருக்கிறேனே அப்படின்னு அப்போ விசுவாசம் அசைக்கப்படணும்ல. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய அந்த விசுவாச வாழ்க்கைக்கு யாரோ ஒருவரை கர்த்தர் கொடுப்பார். ஒருவரை மாத்திரம் சார்ந்து வாழும் வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. யாரோ ஒருவரை கர்த்தர் சில நேரம் சிலரை தருவார், சிலர் எடுப்பார், சிலர் உங்கள் கூட நிற்பாங்க. யாரும் உங்கள் கூட பெர்மனண்ட்டாக நிற்க மாட்டாங்க. யாரும் உங்கள் கூட நிரந்தரமாக ட்ராவல் பண்ண முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, அழைப்பு பெற்றிருப்பீங்கன்னா, கர்த்தருக்காக நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா, தேவனுக்காக அவர் மேல் உள்ள அந்த விசுவாசத்தில் பற்று உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக ஒரு காரியத்தை குறிச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி தனிமைப்படுத்தப்படுவீங்க. அந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிப்பார். ஏன்னா என்னையை பற்றிக்கொள் அப்படின்றதுக்காகவே சில நேரம் கர்த்தர் நம்மளை தனிமைப்படுத்துவார். அந்த பாதையில் அவரை மாத்திரம்தான் சார்ந்திருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை கற்றுக் கொடுக்குறார். எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, தனியாக இருக்கிறேன், தனித்து இருக்கிறேன்னு சொல்கிறீங்களா? யார் வேணாலும் விலகலாம், ஆனால் கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார். அந்த மாதிரி நேரத்தில் எப்படி விசுவாசத்தில் நிற்கிறோம்? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலும் அன்பிலும் நிலைத்திருக்கிற நல்ல அனுபவத்தை கர்த்தர் தருவாராக. எனவே அவரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்வோம்.